5, 12, 18, 28 இருந்த 4 ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போ 5, 18 அப்படின்ற அந்த 2 கேட்டகரிக்கு வந்துடுச்சு. காலையில் எழுந்து முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை, நடுத்தர வர்க்கம், நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும். ஆனா அது 28 இருக்குமா 18 இருக்குமான்ற காலம் போய் 5, 18 இந்த 2 ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறத முக்கியமான அம்சம். இதுல என்னன்னா 12லேருந்து 5க்கு வந்தது, 12லேருந்து 0க்கும் போயிருக்கு சில ஐட்டம். அதே மாதிரி 18ல இருந்தது, இப்போ 5ம் 18ம் தான் இப்ப இருக்கு. முன்னாடி இருந்த 18ல இருந்த 90% அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் 5க்காவது வந்திருக்கு, இல்ல 0க்கும் சிலது போயிருக்கு. ஸோ 18லேருந்து 5க்கு வந்தால் எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட்டை. எப்போ பாரு வரி விதிக்கிறாங்க, நம்ம மேலே ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்டுன்றது போய் இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸில் 18லேருந்து 5 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து 5க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்லை, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும். அதனால பலவிதமான ஐட்டம்க்கு 0வும் போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம், அதாவது தெலுங்கு, தமிழ், ஹிந்தியில் சொல்ற மாதிரி இதோட இம்பேக்ட், இதனுடைய தாக்கம் 140 கோடி மக்கள் மேலேயும் இருக்கும். நல்ல தாக்கம் தான் இது. விலை குறையாது. இம்மீடியட் டைரக்ட் விக்டரி ஃபார் எவ்ரி இந்தியன். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்டரி, பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.